இந்த சங்கரி, இந்த பூவை வச்சுக்கோ. தேவதை மாதிரி மின்னுவ. ஏன் ஏற்கனவே வச்சு விட்ட பூவெல்லாம் போதாதா? இங்க பாரு, நீ இந்த மாதிரி மன்மதர் விட்டே வேணான்னு இருந்தா எப்படி நம்ம வம்சம் விருத்தி ஆகுறது? ஆமா, பெரிய ராஜவம்சம் ரத்ன வம்சம் பாரு. விருத்தி ஆகாம போனா மத்தவங்க அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க. சரியான திருட்டு வம்சம், ஃப்ராடு வம்சம். அது விருத்தி ஆகாமே இருக்கட்டுமே, நாடாவது உருப்படும், நல்லா இருக்கும். சங்கரிமா, அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு தங்கதுரை மச்சான் என்ன சொன்னாரு? என்ன மன்னிச்சு ஏத்துக்க சொன்னார்ல. அவர் மனசு கோணக்கூடாதுன்னு அப்போ அமைதியா இருந்த, அதுக்காக இங்க பாரு, நான் அந்த தங்கதுரைய மதிக்கலன்றப்ப அவன் பேச்சையா மதிக்க போறேன்? ஒரு நிமிஷம் தள்ளு. வாங்க நீ. என்ன மச்சான், பொம்மை, விளையாட்டு பொருள், ட்ரெஸ்ன்னு எல்லாமே குழந்தைங்க ஐட்டமாவே இருக்கு. இது அட்வான்ஸ் புக்கிங் மாப்ள. நாளைக்கு குழந்தை பிறந்த பின்னால குழந்தைய கொஞ்சுவோமா இல்ல இதெல்லாம் வாங்க ஷாப்பிங் போவோமா? என்ன மச்சான் சொல்றீங்க? குழந்தை பிறந்த பின்னாலயா? ஆமா மாப்ள, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு குழந்தை வர போகுது இல்ல. அந்த குழந்தைக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நாளைக்கு பிறக்க போறது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, அதனாலதான் நாங்க இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு ரெண்டு செட்டா மாத்தி மாத்தி வாங்கிட்டு வந்துட்டோம். சங்கரிமா, இந்த விஷயத்தை என்கிட்ட கூட சொல்லாம உன் அண்ணா அண்ணிக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்க. நான் சொல்றேன், நமக்கு பிறக்க போறது ஆம்பளை பிள்ளைலாம் இல்ல, குட்டி சங்கரி தான். சங்கரி, ஐ லவ் யூ. கையிடு. நமக்கு குழந்தை இல்லன்றதா பெரிய குறையா? நான் உனக்கு கர்ப்பமா இல்ல. அப்போ இந்த பொம்மை எல்லாம் இதெல்லாம் எங்க குழந்தைக்கு தாஸ்? உங்க குழந்தைக்கா? ஆமா, இன்னும் 8 மாசத்துல என்ட்ரி கொடுக்க போகுது. மச்சான், நீங்க சொல்றது நிஜமா? அதேதான் நானும் கேக்குறேன். நீங்க சொல்றது எனக்கும் ஷாக்கா இருக்கு. இருக்காதா பின்ன? குழந்தை பிறக்க சான்ஸே இல்லைன்னு டாக்டர் சொன்ன காஞ்சனாவால எப்படி அம்மாவாக முடியுங்கிற கேள்வி வரத்தானே செய்யும். அம்மானா நான் முழுகாம இருந்து பிள்ளை பெத்துக்க போறது இல்ல, பணத்தை கொடுத்து ஒரு வாடகை தாய் மூலமா அம்மாவாக போறேன். ஆமா தாஸ், ஒரு இடத்துல எங்களுக்கு சொந்தமான குழந்தை பிரமாதமா நல்லா ஹெல்த்தியா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த வாடகை தாய் யாரு நீ? அது தெரிஞ்சிருந்தா அவளை இங்க இழுத்துட்டு வந்து என் கண் பார்வையிலே வச்சு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செஞ்சிருக்க மாட்டேனா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான், உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.